பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான புது கிருபை, அது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் தண்ணீரை குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். எனவே அந்த இடத்திற்கு என் நக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையிலும் லேகியில் இருக்கிறது என்கிற வேத வசனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒரு பெரிய ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக எந்த சூழ்நிலையில் சிம்சோன் இருந்தான் என்றால், பெலிஸ்தீனுடைய கூட்டத்தை அழித்த பிறகு 1000 பேரை ஒரு தாடை எலும்பினால் அடித்து நொறுக்கின பின்பு அவன் மிகுந்த தாகமடைகிறான். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்து, ஒருவேளை நான் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தேன், இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் என் ஊழியங்களில் நடந்தது, அல்லது நான் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்தேன், என்னால் முடிந்த காரியங்களை கர்த்தருக்கு நான் செய்து வந்தேன், ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் மிகுந்த தாகமுடையவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது, என்னுடைய எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒருவித தாகத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கலாம். சிம்சோன் ஜெபித்ததைப் போல நீங்களும் ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்தை செய்யுங்கள். நான் இப்படிப்பட்ட விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா, நான் இந்த உலக மனிதர்கள் கையில் விழ வேண்டுமா என்று சொல்லி அவன் கேட்டதைப் போல நீங்களும் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் ஒரு காரியம் செய்வார். என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய பள்ளத்தை பிளக்க பண்ணுவார். ஒரு பெரிய பள்ளத்தை பிளக்க பண்ணுவார். அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உங்களுக்காக ஓடி வரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு மிகப்பெரிய நீரூற்று திறந்து தண்ணீர் வரப்போகிறது. அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர். அதை நீங்கள் பருகும்பொழுது, அதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, பெரிய சந்தோஷத்தை, பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவீர்கள். தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.